மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாம் தோற்றே போகும். ருசி நாக்கிலே நிற்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு 150 கிராம் அளவுக்கு சுண்டைக்காயை காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி இடிக்கிற உரலால் தட்டி எடுத்து மோரில் போட்டு வச்சுக்கோங்க. மோர்லேயே ஊறட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல், கூடவே 2 ஸ்பூன் வரமல்லி, அரை டீஸ்பூன் ஜீரகம், 5-6 வரமிளகாய், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து அதை மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்யறதுக்கு மண்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் உரிச்ச பூண்டு, உரிச்ச சின்ன வெங்காயம் எல்லாம் 10 சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா மசிய வதங்கினதும் இதோட மோர்லேருந்து சுண்டைக்காய் எடுத்து வடிய விட்டு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கின பிறகு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் மசாலையை சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கொஞ்சம் மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றி மூடி வச்சு ஒரு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி 2 கப் அளவுக்கு புளி தண்ணி ஊற்றி கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறங்கினா சூப்பராக அருமையாக இருக்கும்.